செய்தித்தாள்கள் ஆளும் கட்சிக்கு எதிராக செயல்படும் போது எந்த கட்சிக்கு ஆதரவா செயல்படுறாங்களோ அந்த கட்சியோட நிலைப்பாடுல இருந்து ஒரு நியூஸ மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. வார்த்தை பிரயோகம் இதுல ரொம்ப முக்கியமா இருக்கு. நேத்து கூட பாருங்க, ஒரு முக்கியமான அறிவிப்பை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். அதாவது ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலத்தில் வசிக்கும் 86,000 பேருக்கு பட்டா வழங்கி இருக்கிறது தமிழ்நாடு அரசு. இதத்தான் எல்லா செய்தி ஊடகங்களும் ரிப்போர்ட் பண்ணிருக்கு. ஆனா சங்கி பத்திரிகையான தினமலர் எப்படி போட்டிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்கிரமிப்பாளர்கள் 86,000 பேருக்கு திமுக அரசு பட்டா கொடுத்திருக்கு அப்படின்னு போட்டிருக்கான். மற்ற பத்திரிகைகளுக்கும் தினமலருக்கும் ஒரு நூல் இழை தான் வித்தியாசம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கோவில் நகையை திருடின பார்ப்பான்களை காப்பாத்துறதுக்காக எடை குறைப்பு நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னவங்க, காலை உணவு திட்டத்தை திமுக அரசு அறிமுகப்படுத்தும் போது கக்கூசெல்லாம் நிரம்பி வழியுது அப்படின்னு செய்தி போட்டவங்க தானே. இவங்க கிட்ட இதை விட கேவலமாக வேற எதுவுமே எதிர்பார்க்க முடியாது.